அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. யூடியூப் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்க முடியல, சாரி. அதனால் ஒரு வீடியோ செஷனை போட்டலான்னு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதே போல் இதுக்கு அடுத்தது சில சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க, அதற்கான வீடியோவும் கொடுக்கப்படும். சேலரி குறித்த இன்ஃபர்மேஷனுக்கு நாங்கள் எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கமெண்ட், இஃப் எனி ஒன் காட் letter from town panchayat புதுக்கோட்டை ப்ளீஸ் ரிப்ளை மீ. கவிதா மேடம், கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி ஆகட்டும், இந்த வாரம் எல்லாருக்கும் லெட்டர் டிஸ்பேச் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சார் போலீஸ் டைப்பிஸ்ட் கேட்டிருக்கீங்க. மதுரை மாவட்டத்தில் டைப்பிஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க சார். நீங்கள் எந்த மாவட்டம்னு எங்களுக்கு தெரியல. ராஜ்சித்ரா. நெக்ஸ்ட் சண்டே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பிஏஓ ஆர்டர் வந்து விட்டது. மண்டே ஜாயின் பண்ண போகிறேன் சார். உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ மேடம். பரிமலா தேவி. நெக்ஸ்ட் சார், மை ஒய்ஃப் ஸ்டெனோ கம்மிங் மண்டே சென்னையில் சிஎம்கிட்ட வாங்க போகிறாங்க, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்த எல்லாருக்கும் மண்டேக்கு அப்புறம் கன்ஃபார்ம் அழைப்பாணை வந்துடும், பணி நியமன ஆணையம் வந்துடும். ஸோ நான் மண்டே சிஎம் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு டாப் 10 கேண்டிடேட்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸாக கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. அதில் வேல்முருகன் அவருடைய மனைவி போகிறாங்க. ஸோ மேடம், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, தருமபுரி டைப்பிஸ்ட் கோர்ட். தருமபுரி பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் இல்லைனா அதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் ஆகலாம் சார். இன்னும் ஒரு 2 வாரங்கள் டைப்பிஸ்ட் கோர்ட்டுக்கு ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ராம்நாடு பிடி டைப்பிஸ்ட் ஆர்டர் வரல சார். எல்லா ஆர்டர் வரல, எனக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு இருக்காங்க சார். அவங்க கூப்பிட்டா நீங்கள் போயிட்டு அட்டென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 or 5 டேஸில் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. எல்லா துறைக்கும் ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி எடுத்தவங்க எல்லாருக்குமே 4ஆம் தேதிக்கு மேலே தான் சார் ஆர்டர் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சார் நான் 16,346 ஓவரால் ரேங்க் எனக்கு இல்லை மேடம், உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் சார், டைப்பிஸ்ட் இன் கவர்மெண்ட் டேட்டா சென்டர். ஐ ஹாவ் ரிசீவ்ட் ஆர்டர், தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் கிளாரிஃபை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்டைன்ட் ஃப்ரம் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆர் சிவில் சர்ஜன். யார்கிட்டனாலும் வாங்கலாம் சார். அவங்க அரசு பதிவு பெற்ற அரசு மருத்துவராக இருந்தால் மட்டும் போதுமானது. அவங்கக்கிட்ட இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும். நெக்ஸ்ட் சார், எனக்கு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட் கிடச்சிருக்கு. தமிழ் டைப் ரைட்டிங் சாஃப்ட்வேர் கேட்டிருக்கீங்க சார். இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் யூஸ் பண்ணுறது 2 ஃபாண்ட், ஒன்று வள்ளுவன், இன்னொன்று வானவில். ஸோ வள்ளுவன் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வானவில் டைப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பர்டிகுலராக கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் 2ல் ஏதாவது ஒன்று ஃபிங்கரிங் பழகிக்கோங்க. அதுக்கு மட்டும் ஒரு 10 டேஸ் எங்கேயாவது முடிஞ்சால் கிளாஸ் போங்க. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா லெட்டர் ஃபார்மேட்டுமே தமிழில் தான் டைப் அடிக்கணும். பழைய ஃபார்மேட் இருக்கும், நீங்கள் அதிலேருந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆல்ட்ரு பண்ணுறதுக்காவது நீங்கள் தமிழில் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஜே ஆர்டர் விட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். உங்களுக்கு கன்ஃபார்ம் மண்டேலேருந்து உங்களுக்கு கூப்பிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, சேலரி எப்போ போடுவாங்க? இதுவெல்லாம் ஒரு தரமான கேள்வி. மிஸ்டர் ஜெயராமன் சார், சேலரி பற்றி கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு மந்த் எண்டில் உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ், பர்டிகுலராக எல்லாரும் பேன் கார்டு வச்சுருக்கிறது மிக 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 அவசியம். பேன் கார்டு இருக்கணும். எஸ்பிஐ அக்கௌண்ட் இருந்தால் மிக நல்லது, மற்ற பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் நல்லது. அவங்க என்ன பேங்க் கேட்குறாங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஸோ பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அரியலூர் கோர்ட் டைப்பிஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. லக்ஷ்மணன், தேங்க்யூ சார் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு சார், காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் வரும்போது சொல்லுங்கள் ப்ளீஸ். காலேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் நேற்று ரிசீவ் ஆகிடுச்சிங்க. அது குறித்த அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. சார், டெட்டு பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எலிஜிபிள் ஆர் டு ஃபில் த டீச்சர்ஸ் எக்ஸாம். சார், இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான்.
ஃபில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எதுவும் சொல்லலை. அவங்க வந்து எந்த ஒரு வேக்கன்சி டீட்டெயில்ஸும் கொடுக்கல. இது ஜஸ்ட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க சார். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். இருந்தாலும் சொல்கிறேன், மார்ச் எண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஏப்ரல் கடைசி வாரம் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களின் வாழ்த்துக்களில் உங்களின் வழிகாட்டுதலில் நல்ல டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைத்தது. ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் எனக்கு சொந்த தாலுக்காவே கிடச்சிருக்கு, அம்பாசமுத்திரம் தாலுக்கா. சசி மேடம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய நன்றிகள். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. திண்டுக்கல் போஸ்டிங் போட்டிருக்காங்க சார். தாரு ரோஜா, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒன் சார், ஈரோடு ரெவன்யூ வந்திருக்கு. நான் தேனி டிஸ்ட்ரிக்ட் வெட்னஸ்டே ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். அக்ரி பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிக்கு பிறகு தான் அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சார், எல்லோரும் சொல்கிறாங்க மெட்டர்னல் லீவ் போட்டால் சேலரி வித் 9 month லீவ்னு நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்களே, ப்ளீஸ் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் லீவ், அதாவது பேறுகால விடுப்பு, உங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு என்பது ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்ச பிறகு தான் அதற்கு எலிஜிபிள். ஸோ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் தகுதிக்கான் பருவம் அதுதாங்க ப்ரொபேஷனரி பீரியடு. 2 வருஷம், அந்த 2 வருஷத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. சேலரி ப்ளஸ் அலவன்ஸ், அவ்வளோதான். அதற்கு அந்த 2 வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி ப்ரொபேஷனரி ஆகிடுச்சு, உங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகிட்டிங்கன்னா மட்டும்தான் லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் உங்களுக்கான எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முதல் குழந்தையாக இருந்தால் இப்போ வாய்ப்பு கிடையாது, அந்த லீவும் கிடையாது, சம்பளமும் கிடையாது, நீங்கள் லாஸ் ஆஃப் பேல லீவ் போட்டுக்கலாம். 2வது குழந்தை வந்து உங்களுக்கு அந்த ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து 2வது குழந்தைக்கு ஒரு அம்மா ஆனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் உண்டு. 9 month லீவ் ப்ளஸ் ஆல் அலவன்சஸ் வித் சேலரி. ஸோ 2 years முடியாமல் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆண்டுகளும் நீங்கள் வந்து டெம்ப்ரவரியாக தான் வேலை செய்வீங்களே தவிர யாருமே பர்மனண்ட் கிடையாது, நிரந்தர ஊழியர் கிடையாது. இந்த தகுதிகான் பருவம் என்பது உங்களுடைய ஒழுக்க நடவடிக்கைகள், உங்களுடைய பணித்திறமை, நீங்கள் வந்து பணியில் எவ்வளோ பங்க்சுவாலிட்டியாக இருக்கிறீங்க, உங்கள் நேர்மை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த 2 years. அப்பாயிண்ட் ஆன யாருக்குமே உடனடியாக கொடுத்துட மாட்டாங்க சார். இது எல்லாருக்குமே உண்டு. ஈவன் கலெக்டர், குரூப் 1 குரூப் 2 எல்லா கேடட்டில் போகிற எல்லாருக்குமே இது காமன். ஃபஸ்ட்டு 2 years அவங்களுக்கு பேசிக் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெகுலரைஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அது நிரந்தரம் ஆகும் சார். கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதிக்கு பிறகு தான் நியூஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சார், எத்தனை இயர் அப்புறம் மெட்டர்னல் லீவ் போட்டால் லீவ் வித் சேலரி கிடைக்கும்? கண்டிப்பாக சார், சுதாகர் சார் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஈரோடு கோர்ட் ஜேஏ ரிசீவ்டு, கோவிந்தராஜன் சார், ரொம்ப தேங்க்யூ. அடுத்தது அரியலூர் கோர்ட் ஆர்டர் டுடே வந்திருக்கு சார்ன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ்எம் மூர்த்தி ராமர் சார், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பிடி டைப்பிஸ்ட் இன்னும் வரல. காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் வேலை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ 4ஆம் தேதிக்கு பிறகு தான் எல்லாமே வந்து கிடைக்கப்பெறும். தஞ்சாவூர் ரெவன்யூ ஜேஏ யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க, அவருக்கு வந்து யாராவது ரிப்ளை கொடுங்க. குரூப் 2A கவுன்சிலிங் எப்போ வரும் சார், ப்ளீஸ் ரிப்ளை. கண்டிப்பாக குரூப் 2A கவுன்சிலிங் ஏப்ரல் இறுதி வாரம் அல்லது ஜூன் முதல் வாரத்தில் தான் சார் வரும். இப்போ வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்கான லிஸ்ட் வாங்குவாங்க. ஏன்னா குரூப் 2A போஸ்டிங் எடுத்துட்டு அது வேண்டான்னு சொல்லி குரூப் 4ல் ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதற்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட் ஆர்டர் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க சார். இன்னும் ஜேஏ முடியல. ஸோ டைப்பிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வேகமாக முடிச்சுட்ருக்காங்க. ஸோ 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். டைப்பிஸ்ட் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு சார். டைகர் கிங் அகாடமி சார், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள்.
சார் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துச்சு, இந்த டைம் வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சார், நான் எம்பிசி ஓவரால் ரேங்க் 5730, கம்யூனல் ரேங்க் 2247, எனக்கு 18-12-18 கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க, போனேன், பட் நோ வேக்கன்சி, எனக்கு சான்ஸ் இருக்கா சார்? இது பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரேங்க் வைஸ் தான் கூப்பிடுவாங்க சார். டிஎன்பிஎஸ்சி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். செகண்ட் ப்ளஸ் கவுன்சிலிங் லிஸ்ட்டு வரட்டும், பொறுத்து இருந்து பார்ப்போம். மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்றைக்கி என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றின வீடியோ கொடுக்குறோம். ஸோ சார், எனக்கு ஸ்டெனோவுக்கு கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் லெட்டர் நேற்று வந்துடுச்சு. 4th ஜாயின் பண்ணணும். முக்கியமாக இந்த மாதிரியான ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்ற எல்லாரும் கொஞ்சம் உடனடியாக போய் அந்த ஹெட் ஆஃபீஸை அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து நீங்கள் டீல் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டிலே பண்ண ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிலே ஆகும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்து அறநிலையத்துறைக்கான ஆர்டரும் வந்துருச்சு. இன்றைக்கி டிஸ்பேச் ஆகிடுச்சு. அவங்க எல்லாரையும் 8ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு 8ஆம் தேதி எல்லோரும் மறக்காமல் போயிடுங்க சார். நோ எக்ஸ்கியூசஸ். திஸ் இஸ் நாட் ஏ காலேஜ் ஆர் ஸ்கூல். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட்டை வழிநடத்த போகிற அரசு இயந்திரங்கள். ஸோ கொஞ்சம் பி பங்க்சுவல் அண்ட் பி கான்ஷியஸ். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட் அதர் தேன் ஃபினான்ஸ் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சார், செக்ரட்டரியேட் அதர் தேன் ஃபினான்ஸுக்கும் வந்துடுச்சு. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் ஸ்பீட் எடுக்கும். 15ஆம் தேதிக்குள்ளே முடிக்க சொல்லி வந்திருக்கு. ஸோ தமிழக அரசு வந்து மண்டே வந்து ஸ்டெனோ மற்றும் டைப்பிஸ்டுக்கான ஒரு குறிப்பிட்ட துறைகளை மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆர்டர் ஃபஸ்ட்டு அந்த ஒரு முதல் 10 பேருக்கு மட்டும் ஆர்டர் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து ரீச் ஆகிடும். லெட்டர் வரலனாலும் ஃபோன் கால் வரும் சார். தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறதோ இல்லை வந்து நாட் ரீச்சபிள் வைக்கிறதோ வேண்டாம். ஒரு கொஞ்ச நாளைக்கு ஃபோன் ஆன் பண்ணி வைங்க. நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த தகவல், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த தகவல் வந்து முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ் படிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து இன்றைக்கி என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து கால் லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அகத்தியனுடன் நன்றி, வணக்கம். எங்களை அன்அகாடமியில் பின்தொடர அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள், எங்களுடைய லெசன்ஸ் பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.